அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, ஜூன் மாதம் நம்முடைய திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய பங்குகள்ல தினமும் மாலையில நற்கருணை ஆசிர் நடைபெறும். தினமும் நம்முடைய குடும்பங்கள்ல ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாட்கள்ல திரு இருதய ஆண்டவருக்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்ற ஜெபம் எல்லாம் நம்ம சொல்லுவோம். சொல்றீங்களா? குறைந்தபட்சம் கத்தோலிக்க விசுவாசத்துல வேரூன்றி இருக்கிற நிறைய பங்குகள்ல இது கண்டிப்பா நடக்கும். உங்க பங்குல நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த திரு இருதய ஆண்டவருக்கு இந்த ஜூன் மாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்று எனக்குள் வந்தது. ஏன்னா நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை பொறுத்தவரையில எதையுமே ஒரு காரணம் இல்லாமல், ஒரு வரலாறு இல்லாமல், ஏதோ குத்து மதிப்பா என்னத்தையும் ஒண்ணு உருவாக்கணும், பண்ணோம், போனோம் அப்படிங்கிறது இருக்காது. அப்ப இதுக்கான ஒரு தேடலை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிக 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 நுட்பமான பல விடயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அதைத்தான் இந்த காணொளி உங்களுக்கு முன்பாக அள்ளி வந்திருக்கிறது. காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய விடயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்க போகுது. நிறைய விடயங்கள் எனக்கு ஒரு குருவானவருக்கும் தெரியல. அதனால இது உங்கள் மூலமாக நானும் நிறைய விடயத்தை கற்றுக்கொள்கிறேன். நீங்களும் கற்றுக்கொண்ட விடயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அன்பு மக்களே, இப்பவுமே காணொளிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது இதுதான் முதல் முறையா நம்முடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிப்பு, பங்கு பணி இதற்கு மத்தியில உங்களுக்காக இந்த பணியை இறைவன் என்னை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய ஊக்கம் தேவை அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இப்பவுமே சொல்லிக்கிறேன், காணொளியுடைய கடைசியில ஒரு விடயம் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் எப்படி திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, மே மாதம் எப்படி அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல 12 மாதங்கள்லையும் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாதங்களையும் நம்முடைய திருச்சபை பாரம்பரியமாக பல பக்தி முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா காணொளியுடைய கடைசியில வாங்க. ஒவ்வொரு மாதமும் எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படியான பக்தி முயற்சி நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ காணொளிக்குள்ள போகலாம். ஜூன் மாதம் ஏன் திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம்? முதல் காரணம், முதல்ல வழிபாட்டு கேலண்டர். வழிபாட்டு கேலண்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமா அப்படியே அழகா கொண்டு வந்திருப்போம். அது அன்னை மரியாவுக்கு கப்ரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 10வது மாதத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறத நம்ம அழகா அதை நிர்ணயிச்சிருப்போம். அப்படிதானே மக்களே? ஆமா. அப்ப அப்படி பாத்தீங்க அப்படின்னா லிட்டர்ஜிக்கல் கேலண்டர்ல திரு இருதய ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிற மாதம் இது எல்லாம் சேர்ந்துதான் வருது. வழிபாட்டு கேலண்டர்ல சேர்ந்துதான் வருது. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு, உயிர்ப்பு, பெந்தகோஸ்தே திருவிழாக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இதய அன்பை, அந்த நெருப்பு சுவாலையை அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார், அவருடைய இரக்கம் நமக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கி தந்த பக்தி முயற்சி தான் இந்த பக்தி முயற்சி. அது எப்போ வருது அப்படின்னா பெந்தகோஸ்தே திருவிழாவுக்கு பிறகு 2வது அது வருது. வருடம் முழுவதும் அது இப்படித்தான் வரும். வருடம் முழுவதும் அது ஜூன் மாசத்துல தான் வரும். அதனாலதான் ஜூன் மாதம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக மாறுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஃபாதர் கிறிஸ்துமஸ் ஒரு நாள் தானே, பெந்தகோஸ்து திருநாள் கூட ஒரு நாள் தானே, விண்ணேற்பு ஒரு நாள் தானே, எல்லாமே ஒரே ஒரு நாள் தானே, ஏன் அதே போல ஒரே ஒரு நாள் இதை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுலதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அடங்கி இருக்கிறது. என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வரலாறு அடுத்த காரணத்துக்குள்ள போவோம். இருந்தாலும் இங்க நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிக்கிறேன். இந்த ஒரு நாள், அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அப்படியே மாதம் முழுவதும் இருக்கிற வெள்ளிக்கிழமைக்கு பரவுகிறது. ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் இதை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பங்கள் இணைந்து வரலாற்றுல எந்த மாதத்தினுடைய எல்லா வெள்ளிக்கிழமையும் அவங்க சிறப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அதுல நிறைய பலன்கள் பெறுகிறாங்க, நிறைய ஆசீர்வாதத்தை பெறுகிறாங்க மக்கள். அது அப்படியே அந்த மாதம் முழுமைக்கும் அது பரவுகிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் அந்தோணியாருடைய மாதமும் கூட. ஆனா அந்தோணியாருக்காக நம்ம மாதம் முழுவதும் செலவு பண்ணல. ஆனா திரு இருதய ஆண்டவருக்காக நம்ம மாதம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் செலவு பண்றோம் அப்படின்னா இது வரலாற்றிலிருந்து உருவாகியது. யாரோ திட்டமிட்டு தீட்டியது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலன்களை, ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இன்னைக்கு உங்க வீடு வரைக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2வது காரணத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். இதுதான் வரலாற்று காரணம். அன்பு மக்களே, இந்த திரு இருதயத்திற்கான அர்ப்பணிப்பு, இந்த திரு இருதயத்துக்கான பக்தி முயற்சி அப்படிங்கிறது
எங்க போகுது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்ததிலிருந்தே ஆரம்பிக்கிறது. குறிப்பாக திரு அவையினுடைய தொடக்கத்தில் சர்ச் ஃபாதர்ஸ்னா யாரு? திரு அவை தந்தையர்கள் அப்படின்னு நம்ம தமிழாக்கம் பண்ணலாம். இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சிலருடைய பெயர்களை சொல்றேன். ஜஸ்டின் த மார்டையர், மறைசாட்சியான புனித ஜஸ்டின். இரேனிமுஸ் ஆங்கிலத்துல சொல்லுவோம், தமிழ்ல எரோனிமுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜான் கிறிஸ்தோசம் ஆங்கிலத்துல சொல்லுவோம், தமிழ்ல பொன்வாய் அருளப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆரிஜின் ஆஃப் அலெக்சாந்திரியா, கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாந்திரியா, இன்னும் நிறைய பேர் இந்த சர்ச் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க காலத்தில் வாழ்ந்த அருட்தந்தையர்கள், புனிதர்கள். இதுல எல்லாரும் அருட்தந்தையர்களும் கிடையாது, ஆனா எல்லாருமே புனிதர்கள், ஏறக்குறைய எல்லாரும் புனிதர்கள். இவங்க எல்லாம் எழுதுறாங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் இன்னைக்கும் நம்ம மத்தியில இருக்கிறது. குறிப்பாக முதல் 3 நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலருடைய சீடர்கள், ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சீடர்களாக இருந்தார்கள். அந்த சீடர்களினுடைய சீடர்கள் தான் இந்த திரு அவை தந்தையர்கள் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு வரலாற்றுல இருக்குது. அப்படியே ஹேண்டிங் ஓவர், விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு அப்படியே அவங்க கடத்தி கொண்டே வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சர்ச் ஃபாதர்ஸ் வந்து பார்க்கிறோம். இந்த சர்ச் ஃபாதர்ஸுடைய நிறைய எழுத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயத்தை குறித்து டைரக்டா அவங்க எழுதல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஊடுருவிய, அவருடைய விழாவை ஊடுருவிய அந்த ஈட்டியை குறித்தும் அந்த நிகழ்வை குறித்தும் எழுதுறாங்க. கல்வாரியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரங்களை விரித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு கல்லை உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி குத்துறான். அங்கிருந்து என்ன வந்துச்சு? நீரும் இரத்தமும் வந்தது. நீரிலிருந்து வந்ததுதான் திருமுழுக்கு என்கின்ற அருள் சாதனம். இரத்தத்திலிருந்து வந்ததுதான் இயேசுனுடைய திருவுடல், திரு இரத்தம் அப்படிங்கிற அந்த நற்கருணை என்கின்ற அருள் சாதனம். இதுதான் 7 அருள் சாதனங்களுடைய பிறப்பு தொடக்க நிலை அருள் சாதனங்களாக இருக்கிறது. அப்போ இந்த நீரும் இரத்தமும் எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இறந்தார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் என்னை மீட்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தண்ணீர் என்னுடைய பாவங்களை கழுவுகிறது அப்படிங்கிறது தான் இது குறிக்கிறது. அப்ப இந்த ஜூன் மாதம் நம்ம ஏறெடுக்கின்ற ஜபங்கள் எல்லாமே தொடக்கம் எங்கதான்? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விழாவில் இருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இந்த சர்ச் ஃபாதர்ஸுடைய எழுத்துக்களை நம்ம அப்படியே பார்க்கிறோம். அப்படி எங்க இருந்து ஒரு பெரிய ஜம்ப் பண்றோம். எங்க அப்படின்னா மிடிவியல் டைம் தமிழ்ல எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. எந்த நூற்றாண்டுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13, 14, 15வது நூற்றாண்டுகள்ல. இந்த நூற்றாண்டுகள்ல நிறைய புனிதர்கள் மிஸ்டிக்ஸா வாழ்றாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான, அவங்களால யாரையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்கள மிஸ்டிக்ஸ் அப்படின்னாலும் தமிழ் எனக்கு சொல்ல தெரியல, நீங்க கீழே எழுதுங்க தெரிஞ்சவங்க அப்படின்னா. ஏன்னா இது உங்களையும் எழுதுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்களும் தேடி கீழே எழுதுனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கும் இல்லையா அன்பு மக்களே? அதனால கீழே எழுதுங்க, நானும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறேன். அப்போ இந்த மிஸ்டிக் இதுல குறிப்பா ஜான் ஆஃப் த கிராஸ், அசிசியார், இவங்க எல்லாத்தையும் நம்ம மிஸ்டிக் தான் சொல்லுவோம். குறிப்பாக இந்த திருஹிருதய ஆண்டவருக்காக அதிகமாக தியானித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் இரக்கத்தையும் தியானிக்கின்ற ஆட்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புனித பெர்னார்ட், புனித ஜெர்த்ரூதே, புனித மக்கில்தே, இவங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த இதய அன்பை, இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு சுவாலையை அவங்க அதிகமாக தியானிச்சிருக்காங்க. தியானிச்சது மட்டும் இல்லை, அதுல இருந்து அவங்களுடைய நிறைய மெடிடேஷன் பாயிண்ட்ஸ், ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதுறாங்க. அன்பு மக்களே, இதற்கு பிறகுதான் இது இதனுடைய உச்சத்தை அடைகிறது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டுல, குறிப்பாக புனித மார்கரெட் மரியா அப்படிங்கிற அந்த புனித, இவங்க ஒரு அருட்சகோதரி. இவங்க தன்னுடைய கான்வென்ட்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள்ல பல முறை இவருக்கு தனியாக காட்சி கொடுக்கிறார். அது எந்த ஆண்டுகள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 1673 இருந்து 1675 வரையில அவர் காட்சி கொடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு அன்பின் அடையாளமாக, அவருடைய இதயம் வெளியே வந்து இருக்குது. உள்ளதான் எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அந்த இதயம் வெளியே வந்து இருக்குது. அன்பு மக்களே, இந்த இதயத்தை குறித்து அதுல இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள்ஸ் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க சொல்றதை பொறுத்து இருக்குது. இப்ப இந்த இதயம் வெளியே இருக்கிறது மாதிரியான காட்சி கொடுக்கிறார். அன்பு மக்களே, நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல ஒரு திருஹிருதய படம் இருக்கும். இந்த காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு படம். இந்த படம் எல்லா வீடுகளையும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விடயம்
எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். அது இன்னொரு காணொளிக்கு தான் நம்ம போறோம். ஏன்னா இந்த காணொளி பெருசாயிரும் இல்ல அப்படின்னா. அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இந்த படத்த தவிர வேற ஏதாவது திருதிய படம் இருந்துச்சு அப்படின்னா, தயவு செய்து அதை அப்புறப்படுத்தி விடுங்கள். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தை தான் நம்முடைய திரு அவை அங்கீகரித்தது. ஏன் அப்படின்னா, இது இந்த புனிதைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலமுறை காட்சி கொடுத்து, அதை அவங்க சொல்லி வரைந்தது தான் இந்த படம். அப்ப இந்த படம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாட்டுல உருவாகி ஐரோப்பா முழுவதும் பரவி, அப்படியே இன்னைக்கு பல நூற்றாண்டுகள் கடந்து உங்க வீட்டுல வந்திருக்கு அப்படின்னா, இது இறை திருவுளம். இறை திட்டம். இதை இறைவன் அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு சின்ன விடயம் அப்படியே வைரலாகி பலருக்கு அது நன்மையை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அது உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலையும் இந்த திருஇறுதி ஆண்டவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க மறந்து விடாதீர்கள். அன்பு மக்களே, இந்த புனிதைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கும் பொழுது நிறைய விடயங்களை சொல்றார். என்னுடைய இந்த படத்தை என் வீட்டுல நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 12 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றார். அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க, அடுத்த காணொளியில நம்ம பேசுவோம். இந்த அம்மாக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கும்போது சொல்றாங்க, ஜூன் மாதத்துல வரக்கூடிய 2வது வெள்ளி பெந்தகோஸ்தே ஞாயிற்றுக்கு பிறகு. அன்மக்களே, நான் தொடக்கத்துல கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஞாயிறுன்னு சொல்லியிருப்பேன், இல்ல. 2வது வெள்ளி பெந்தகோஸ்தே திருவிழாவுக்கு பிறகு வரக்கூடிய 2வது வெள்ளி. சரிதானே? ஓகே. அதில் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். அப்போ இதை நீங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிச்சு கொடுத்தது தான் இந்த நாள் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா அண்மையில கூட ஏண்ட ஒரு ஃபேமிலியில கேட்டிருந்தாங்க, ஒரு ஏஐ ஜீசஸ் பிக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்ட்ஸமா நல்ல முடியெல்லாம் வளர்த்துட்டு அப்படியே பாடி பில்டர் மாதிரி ஆணழகன் மாதிரி ஒரு ஆண்டவர் படத்தை எங்க வீட்டுல வைக்கலாமா ஃபாதர் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னதுதான், தயவு செய்து இந்த படத்தை அழகுக்காக நீங்க வைக்கிறீங்கன்னா வைத்துக்கொள்ளுங்க. சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்டா பொருளா வைக்கிறீங்கன்னா வைத்துக்கிடுங்க. ஆனா ஒரு ஆண்டவர் படத்தை வைத்து அதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது, அதை தொட்டு கும்பிடுறது, குறிப்பா வீட்டுல நம்ம வந்த உடனே முக்கியமான இடத்துல, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லயும் நீங்க வைக்கிறது மாதிரியான ஒரு இடத்துல நீங்க படத்தை வைக்கக்கூடாது. அப்படி நீங்க வைக்கணும் அப்படின்னா, நம்முடைய கத்தோலிக்க திருவை அங்கீகரித்த பாரம்பரியம் மிக்க பலராலும் பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்த இந்த திருஹிருதய படத்தை தான் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அன்பு மக்களே, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துக்கான இன்னும் நிறைய விடயங்கள் நமக்கு ஒளிந்து இருக்கின்றன. அதை இன்னொரு காணொலியில பார்ப்போம். அடுத்த காணொலி கண்டிப்பா தான். அதனால காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த வீடுகள்ல இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படத்தை தவிர வேற இயேசு கிறிஸ்து படம், குறிப்பா அந்த ஏஐ மாடல் இருக்கிற படங்கள் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து அவர்களை அப்புறப்படுத்த சொல்லுங்கள். அன்பு மக்களே, இப்போ நம்ம வரலாற்றினுடைய அடுத்த பகுதிக்குள்ள போறோம். அதுதான் திருத்தந்தையர்கள் இதை குறித்து என்ன செஞ்சாங்க. அன்பு மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு புதுமையோ அல்லது ஒரு காட்சியோ முதல்ல அதை உடனே அங்க இருக்கிற பிஷப்புக்கு ஆயருக்கு கொண்டு போவாங்க. அவங்க அதை ஒரு சின்ன கமிஷன் பண்ணி அதை ஒரு குழு அமைத்து அதை முதல்ல உண்மையில இது நடந்துச்சா இல்லையா, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா, இல்லை இதுல தான் ஏமாத்து வேலை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி ஸ்டடி பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா அங்கீகரிக்கப்பட்டு அப்படி அந்த நாடு முழுவதும் அது பரவி அதன் பிறகுதான் குறிப்பாக நீங்க எந்த போப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளமெண்ட் 13 1765 இந்த புதுமையை இந்த காட்சியை அங்கீகரித்து, நீங்க பாருங்க, ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து, இல்ல 90 ஆண்டுகள் 1675 வரைக்கும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறாரு. அதெல்லாம் ஸ்டடி பண்ணி 1765 லோக்கலி இட் இஸ் அப்ரூவ்டு, அந்த பகுதியில இது அப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 1856 இன்னும் ஒரு 90 ஆண்டுகள் கழித்து இந்த சேக்ரெட் ஹார்ட் ஃபீஸ்ட் அப்படிங்கிறது உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடணும் அப்படிங்கிறது அங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. யாரால அப்படின்னா பயஸ் 9th போப்பால. அடுத்ததாக போப் 13ஆம் லியோ, இப்ப இருக்கிற லியோ 14ஆம் லியோ, அப்ப 13வது லியோ எப்போ அப்படின்னா 1899 இந்த உலகம் முழுவதையும் நம்ம திருஹிருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தா, கிறிஸ்தவர்கள் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. 1899 தான் உலகம் முழுவதையும் நம்ம இந்த ஜூன் மாதத்துல குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் பத்திநாதர் பயஸ் 12 என்ன செய்யறாரு, 1956 ஒரு என்சைக்ளிக்கல் ஒண்ணு எழுதுறாரு. அதுல
டீப் தியாலஜிக்கல் மீனிங், இந்த சேக்ரட் ஹார்ட்டுடைய தியாலஜிக்கல் மீனிங்கை குறித்து அவர் எழுதுறார். இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த காணொலியில பார்க்க போகிறோம். சரி, இப்ப காணொலியுடைய கடைசி பகுதிக்குள்ள வந்துட்டோம். ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப ஜனவரி மாதம் என்னதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய தூய திரு பெயருக்கான மாதம். பிப்ரவரி மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு குடும்பத்திற்கான மாதம். மார்ச் மாதம் புனித சூசேப்பருக்கான மாதம். ஏப்ரல் மாதம் திவ்ய நற்கருணைக்கான மாதம். மே மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னை மரியாவினுடைய வணக்கம் மாதம். ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதயத்திற்கான மாதம். ஜூலை மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இரத்தத்திற்கான மாதம். ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாவினுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கான மாதம். செப்டம்பர் மாதம் அன்னை மரியாவினுடைய 7 பெரும் துயரத்திற்கான மாதம், வியாகுல அன்னையினுடைய மாதம். அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். நவம்பர் மாதம் எல்லா ஆன்மாக்களுக்கு, குறிப்பாக பர்கட்ரி உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கான மாதம். டிசம்பர் மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கான தயாரிப்பு, இமாக்குலேட் கன்செப்ஷன், அட்வென்ட் திருவருகை காலம். இதெல்லாம் இணைந்து கொண்டாடுகின்ற நம்ம பக்தி முயற்சிகளை ஏறெடுக்கின்ற மாதம். அகன்பு மக்களை, இப்படித்தான் நம்முடைய கத்தோலிக்க திருவை ஒவ்வொரு மாதத்தையும் திட்டமிட்டு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க பாத்தீங்களா மக்களே. உண்மையில இதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைய எப்படிடா விட்டுட்டு இவங்கெல்லாம் வேற தனியா பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விதான் எனக்கு எப்பொழுதுமே எழுந்து கொண்டே இருக்கிறது. நம்மகிட்ட இல்லாதது என்ன இருக்குது? நம்மகிட்ட இல்லாதது என்ன இருக்குது? எல்லா வளங்களும், எல்லா அருளும், எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய இந்த தாய் கத்தோலிக்க திருச்சபையில மட்டும்தான் உண்டு. இதை நீங்க நம்புனீங்க அப்படின்னா குறைந்தது இந்த காணொலிக்குள்ள ஆமேன், நான் ப்ரவுட் டு பி அ கேத்தலிக் அப்படின்னு, நான் கத்தோலிக்கனா இருப்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டை போட்டுட்டு இந்த காணொலியை மற்றவங்களோடு பகிருங்க. ஏன்னா நான் சொன்னேன், ஹேண்டிங் ஓவர், கடத்துதல், நம்முடைய நம்பிக்கையை மற்றவர்கள் கடத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. மீண்டும் மீண்டும் நான் அதை உங்கள்கிட்ட வற்புறுத்தி கேட்கிறேன், அன்பா கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். காட் பிளஸ் யூ.